ஹலோ ஆல், இன்னைக்கு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஸ்குவாடை வந்து திருப்பி வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது முன்னாடி இருந்த ஸ்குவாட்லேருந்து சில ரீப்ளேஸ்மெண்ட்ஸ் நடந்திருக்கு. ஸோ அதில் என்னோட கருத்து என்ன அப்படின்றத நான் சொல்ல போகிறேன். இது ஜஸ்ட் என்னோட ஒப்பீனியன்ஸ் மட்டும்தான், என்னென்ன அப்படின்னு டீமை பொறுத்து. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், பிப்ரவரி ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க, 15 மெம்பர்ஸ் உள்ள ஸ்குவாடு. பட் இப்போ வந்து பிப்ரவரி 11 வரைக்கும் டைம் வந்துச்சு. அதாவது நம்ம வந்து ஒரு ஸ்குவாடை நம்ம வேணும்னா, இன்ஜுரி சப்போஸ் அந்த 10 நாளில் யாருக்காவது இருக்குது அப்படின்னா ரீப்ளேஸ்மெண்ட்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு ப்ரொவிஷனல் ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணாங்க, இப்போ வந்து ஃபைனல் ஸ்குவாடை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதில் என்ன சேஞ்சஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 சேஞ்சஸ் இருக்குது. அதை பற்றி பின்னாடி வருவோம். ஸோ முதல்ல என்ன ஸ்குவாடை அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்றத பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டு யார் இருந்தா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆஸ் யூஷுவல் தெரிஞ்ச மாதிரி கேப்டன் ரோஹித் சர்மா, வைஸ் கேப்டன் சுப்மன் கில், யசஸ்வி ஜெய்ஸ்வால், ஸ்ரேயஸ் ஐயர், விராட் கோலி, அதுக்கப்புறம் ரிஷப் பந்த், KL ராகுல், அக்சர் பட்டேல், ரவீந்திர ஜடேஜா, குல்தீப் யாதவ், வாஷிங்டன் சுந்தர், அப்புறம் முகமது ஷமி, அஷ்தீப் சிங், பும்ரா, அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக இருந்தது ஹர்திக் பாண்டியா. ஸோ இந்த 15 பேர் தான் ஃபர்ஸ்ட் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ இதில் என்ன சேஞ்சஸ் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்குவாட் உண்மையிலேயே எனக்கு பார்க்கும்போது பவுலிங் சைட்லையுமே சரி, பேட்ஸ்மேன் சைட்லையுமே சரி, நல்ல ஒரு பவர்ஃபுல்லான ஸ்குவாடாக தான் எனக்கு தெரிஞ்சுது. பட் என்னன்னா, அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி சில பேர், இப்போ ரோஹித் சர்மா, அதுக்கப்புறம் கில் வந்து அப்போ வந்து எந்த மேட்சஸும் ஆடல ODI வந்து. ஸோ அதுக்கப்புறம் விராட் கோலி, ஆஸ் யூஷுவல் தெரிஞ்ச மாதிரி விராட் கோலி, KL ராகுல், இவங்க எல்லாருமே ஃபார்மில் இல்லாத மாதிரி இருந்துச்சு. ஸோ எல்லாருக்குமே கன்சர்னாக இருந்துச்சு, இவங்க ஃபார்மில் இல்லையே என்ன பண்ணுறது அப்படின்ட்டு. பட் இப்போ அந்த இங்கிலாந்து கூட நடந்த 3 மேட்சஸ் கொண்ட ODI சீரீஸ் வந்து முடிஞ்சிருக்கு. அதில் இந்தியா வந்து ஒயிட் வாஷ் பண்ணிட்டாங்க இங்கிலாண்டை. ஒரு செம்ம நாக் ஆடி சுப்மன் கில் வந்து 3 மேட்சஸ்லையுமே, ஃபர்ஸ்ட் மேட்ச் 2 மேட்ச்லேயும் ஹாஃப் செஞ்சுரி மேலே அடித்தார். லாஸ்ட் மேட்ச்சில் செஞ்சுரி அடிச்சிட்டாரு அவரோட 50th ODIயில். ஸோ வந்து நல்லாவே ஃபார்மில் வந்து வந்தாங்க. அதே மாதிரி பார்த்தா ரோஹித் சர்மா செகண்ட் மேட்ச்சில் நல்லாவே ஒரு செஞ்சுரி அடித்தார். 119 நினைக்கிறேன், 119 கிட்ட அடித்தார். ஃபர்ஸ்ட் இதில் என்ன சேஞ்சஸ் நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, 2 சேஞ்சஸ் நடந்திருக்கு. ஃபர்ஸ்ட்டு யசஸ்வி ஜெய்ஸ்வால் வந்து ரீப்ளேஸ் பண்ணி யார் உள்ளே வந்திருக்கா அப்படின்னு பார்த்தா வருண் சக்கரவர்த்தி உள்ளே வந்திருக்காரு. ஸோ எனக்கு தெரிஞ்சு இதோட ரீசன் என்னவா இருக்கும் நான் நினைக்கிறேன்னா, ஓப்பனிங் ஸ்லாட் வந்து ஜெய்ஸ்வாலுக்கு கிடைக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா இருக்கிறதே 3 லீக் மேட்ச் தான், அதுக்கப்புறம் செமிஃபைனல், ஃபைனல். ஸோ மொத்தமே 5 மேட்ச் தான் இருக்குது. இதில் சுப்மன் கில், ரோஹித் சர்மாவை பிரேக் பண்ணிவிட்டு உள்ளே வர அளவுக்கு ஜெய்ஸ்வாலுக்கு நீடு இருக்கும்னு அவங்க விரும்பலைன்னு நான் நினைக்கிறேன், கம்பீர். ஸோ அதனால் வருண் சக்கரவர்த்தி இப்போ T20லையுமே சரி, ODIலையுமே சரி, இங்கிலாந்து கூட நடந்த சீரீஸில் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணதுனால சரி ஒரு சான்ஸ் கொடுத்து பார்ப்போம் அப்படின்னு உள்ள ஸ்குவாடில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து யார் வந்து சேஞ்ச் ஆயிருக்கா அப்படின்னு பார்த்தா, ரீப்ளேஸ் ஆயிருக்கான்னு பார்த்தா பும்ரா. ஸோ பும்ராக்கு வந்து ஆல்ரெடி தெரிஞ்ச மாதிரி BGT சீரீஸில் ரொம்பவே அதிகமான ஸ்ட்ரெஸ் கொடுத்துட்டாங்க அவருக்கு. அதனால் அவரால் வந்து அவருக்கு இன்ஜுரி வந்து கன்சர்ன் ஆகிடுச்சு, லோவர் பேக் இன்ஜுரி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த இன்ஜுரினால அவரால் விளையாட முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் வந்து நம்மளுக்கு வந்து சேஞ்ச் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க. அவருக்கு ரீப்ளேஸாக யார் வந்திருக்கான்னு பார்த்தா ஹர்ஷித் ராணா வந்திருக்காரு. ஹர்ஷித் ராணா உண்மையிலேயே வந்து நல்ல ஒரு பவுலர். ஏன்னா நான் பார்த்த வரைக்கும், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும், இல்லை எக்ஸ்பர்ட் சொல்கிற வரைக்கும் பார்த்தா அவர் வந்து நியூ பாலில் கொஞ்சம் அடி வாங்குறாரு, அவ்வளோவா எஃபெக்டிவாக இல்லை. பட் ஆனால் ஓல்டு பால் ஒரு 10 ஓவர் மேலே ஆயிடுச்சு பால் அப்படின்னா நல்லாவே அவரால் ஸ்விங் பண்ண முடியுது, விக்கெட்ஸ் முக்கியமாக எடுக்க முடியுது. ஏன்னா நம்ம பார்த்தோம் இங்கிலாந்து கூட நடந்த ODI T20லையுமே சரி 3 விக்கெட் எடுத்தார் வந்த மேட்ச்லேயே. அதுக்கப்புறம் டெஸ்ட் மேட்ச் நடந்துச்சு, அதுலேயுமே வந்து நல்ல 3 விக்கெட் எடுத்தார். ஸோ வந்து அவருக்கு விக்கெட்ஸ் எடுத்து தெரிஞ்சிருக்கு, ஆனால் ஓல்டு பால் தான் எடுக்கிறாரு. ஸோ இப்போ ரீப்ளேஸ் ஆன ஸ்குவாட் அப்படின்னு பார்த்தா, ரோஹித் சர்மா எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி நல்ல ஃபார்முக்கு இருக்காரு, நல்ல டச்சில் இருக்காரு, ஒரு செஞ்சுரி வேறு அடிச்சிருக்காரு செகண்ட் ODIயில் இங்கிலாந்து கூட. ஸோ எனக்கு தெரிஞ்சு அவர் நல்ல ஃபார்முக்கு வந்துட்டார், நல்ல டச்சில் இருக்காரு, அவரை பற்றி கன்சர்ன் பண்ண தேவையில்லை. இன்னொன்று பார்த்தா சுப்மன் கில் வந்து ODIஸில் நான் தாண்டா பிரின்ஸ் அப்படின்ற அளவுக்கு அவர் வந்து ப்ரூவ் பண்ணுறாரு. ஏன்னா விராட் கோலியை நம்ம பார்த்துருக்கோம், ODIஸில் ரொம்பவே நல்லா ஆடுவார். பட் அதுக்கு அப்புறமா சுப்மன் கில் வந்து நல்லாவே விளையாடிட்டு வர்றாரு. ஸோ சுப்மன் கில் வந்து யாரெல்லாம் வந்து இருக்கக்கூடாது ஸ்குவாட்லன்னு சொன்னாங்களோ அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து அவர் வந்து ஏமாற்றத்தை கொடுத்துருக்காரு அப்படின்னு கூட சொல்லலாம். தேர்டாக பார்த்தோன்னா விராட் கோலி வந்து 2 ODI இங்கிலாந்து கூட நடந்த 2 மேட்ச்லையுமே ஒழுங்காக அடிக்கலை. ஸோ சின்ன ரன்ஸ்லேயே அவுட் ஆகிட்டார். பட் தேர்ட் ODIயில் நல்லாவே அவர் வந்து ரன்ஸ் குவிச்சு ஹாஃப் செஞ்சுரி அடிச்சிட்டாரு. ஸோ அவர் என்னதான் ஃபார்ம் திருப்பி அந்த பழைய கோலி பார்க்காத மாதிரி இருந்தாலும் அட்லீஸ்ட் இது வந்து அவருக்கு ஒரு கான்ஃபிடன்ஸை கொடுத்துருக்கோம். ஏன்னா நம்ம எல்லாருமே விரும்புகிறது தான், கோலி வந்து நல்ல ரன் அடித்தா இந்தியாவுக்கு நல்லது, இந்தியா ஜெயிக்கும். ஸோ அதனால் அவர் இன்னும் சாம்பியன்ஸ் ட்ராஃபியில் போகும்போது நல்லாவே ஃபார்முக்கு வந்து நல்லா அடிப்பார் அப்படின்றத நம்ம ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்ரேயஸ் ஐயர் வந்து ஒரு அதிரடி பேட்ஸ்மேனாக இருக்கார். ஏன்னா 3 மேட்சஸ்லையுமே ODIஸில் நம்ம இங்கிலாந்து கூட நடந்ததில் செம்ம அடி அடிச்சிருக்காரு. ஸோ அவர் வந்து
அவர் வந்து இன்டர்வியூவில் சொல்லியிருந்தார், இந்த மாதிரி விராட் கோலி வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச்சில் இன்ஜுரின்னு எனக்கு முன்னாடி நாள், அதுக்கு மேட்ச்சுக்கு முன்னாடி நாள் நைட்டு தான் கால் பண்ணி நீ வந்து மேட்ச்சில் இருக்க, டீமில் இருக்க அப்படின்னு சொன்னாங்க அப்படின்ட்டு. பட் அந்த அளவுக்கு எனக்கு தெரிஞ்சு அவர் வெளியே ஒரு வேளை விராட் கோலி ஃபஸ்ட் மேட்ச்சே வந்திருந்தானா ஸ்ரேயஸ் ஆடி இருக்க மாட்டார் தான் எனக்கு தோணுது. ஆனால் ஒரு மேட்ச் விராட் கோலி வந்து இன்ஜுரி ஆனதுனால உள்ளே வந்ததுனால ஸ்ரேயஸ் ஐயர் தன்னோட பிளேஸை வந்து அடித்து நொறுக்கியிருக்காரு. அவர் தான் அந்த பிளேஸில் ஆடுவார் அப்படின்றத. ஸோ அடுத்து அவர் வந்து நல்ல ஃபார்ம்லேயே இருக்கார். அடுத்து பார்த்தோன்னா கேஎல் ராகுல் வந்து என்ன தான் வந்து ஒரு நல்ல ஃபார்மில் இல்லைனாலும் அவர் ஒரு கிளாஸ் பிளேயர் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவரால் ஒரு ஆங்கர் இன்னிங்ஸ் ஆட முடியும். நம்ம டீமில் நல்ல ஒரு ஆங்கர் இன்னிங்ஸ் விராட் கோலி அண்ட் கேஎல் ராகுல் தான் ஆடுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். சாம்பியன்ஸ் ட்ராஃபி வரும்போது கண்டிப்பாக ஒரு 2 பேட்ஸ்மேன் வந்து நின்று ஆடணும் அப்படின்னு நான் விரும்புகிறேன். மற்றவங்களுமே அதுதான் நினைக்கிறாங்க. ஸோ அதுக்கு வந்து விராட் கோலியும் கேஎல் ராகுலும் நல்ல ஒரு சூட்டபிளான மெம்பர்ஸாக இருப்பாங்க அப்படின்னு எனக்கு தோணுது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா அக்சர் பட்டேல் வந்து ஒரு நம்பர் 5 பேட்ஸ்மேனாக ரொம்பவே இம்ப்ரூவ் ஆயிருக்காரு. ஏன்னா எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, நான் வந்து டெல்லியில் ஆடும்போது நான் பார்த்துருக்கேன் ஐபிஎல்ல. அவர் வந்து ஒரு பவுலராக நல்லாவே பண்ணுவார். அவரோட ஆக்ஷன்ஸ் எல்லாமே எனக்கு பிடிக்கும். பட் ஒரு பேட்ஸ்மேனாக அந்த அடுத்த வருஷமே அவர் அவ்வளோ இம்ப்ரூவ் பண்ணியிருக்காருன்றது எனக்கு பார்த்து ரொம்பவே ஆச்சரியமாக இருந்துச்சு. அக்சர் பட்டேல் வந்து இந்த அளவுக்கு ஒரு பேட்ஸ்மேனாக மாறுவாரா அப்படின்னு நம்ம T20 வேர்ல்ட் கப்லேயுமே பார்த்தோம் 2024. அவர் வந்து நடுவில் வந்து எப்பப்போ தேவையோ அப்பப்போ அதிரடியாக அடித்து நம்ம டீமுக்கு நல்லது செஞ்சார். ஸோ அதே மாதிரி சாம்பியன்ஸ் ட்ராஃபிலையும் அவர் ஆடுவார்னு நினைப்போம். இந்த ODIஸ்லையுமே நல்லா ஆடிருக்காரு. அடுத்து பார்த்தோம்னா ரவீந்திர ஜடேஜா. ஸோ ஜடேஜா வந்து நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச மாதிரி ஒரு பவுலிங் ஆல்ரவுண்டராக தான் போகிறாரு. ஸோ அந்த மாதிரி பார்த்தோன்னா பவுலிங் நல்லாவே போட்டிருக்காரு. தேர்ட் ODIயில் அவருக்கு ரெஸ்ட் கொடுத்துட்டாங்க. இப்போ ஃபஸ்ட்டு 2 ODI மேட்சஸ் இங்கிலாந்து கூட நடந்தது நல்லாவே பவுலிங் போட்டு விக்கெட்ஸும் எடுத்தார். அவருக்கு ரன்ஸும் கண்டெயின் பண்ண முடியும் அவரால். இப்போ ஃபஸ்ட்டு மேட்ச்சில் பார்த்தோன்னா நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும், ஃபஸ்ட்டு மேட்சா செகண்ட் மேட்சான்னு தெரியல, அவர் வந்து ஒரு ஓவரை ஜஸ்ட் 73 செகண்ட்ஸில் போட்டு முடிச்சிருக்காரு. ஸோ அபாரமான ஒரு விஷயம். அதெல்லாம் நம்ம ஐபிஎல்ல பார்த்துருக்கோம். சும்மா கையை சுருட்டி டக்குன்னு போட்டு மேட்ச் ஓவரை முடிச்சுட்டு போயிட்டே இருப்பார். ஸோ இன்னொன்று அப்படி பார்த்தோம். அடுத்து யாருன்னு பார்த்தா குல்தீப் யாதவ் மட்டும்தான் எனக்கு கொஞ்சம் கன்சர்னாக இருக்குது. ஏன்னா அவருக்கு வந்து ரன்ஸ் கண்டெயின் பண்ண முடியுது, நல்லாவே போடுறாரு, எல்லாமே ஓகே. பட் அவருக்கு விக்கெட்ஸ் விழலை. ஸோ எனக்கு தெரிஞ்சு அவருக்கு சாம்பியன்ஸ் ட்ராஃபியில் விக்கெட்ஸ் விழணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா விக்கெட்ஸ் விழுந்தால் தான் இன்னுமே அவருக்கு இன்னும் கான்ஃபிடன்ஸ் வந்து இன்னும் நல்லா போடுவார். ஏன்னா மற்றவங்க எல்லாருக்குமே விக்கெட்ஸ் விழுறது தான் பெருசாக தெரியும் மோஸ்ட் ஆஃப் த மெம்பர்ஸ்க்கு. ஸோ குல்தீப் யாதவ் பொறுத்த வரைக்கும் அது ஒன்று தான் கன்சர்னாக இருக்குது. அடுத்து பார்த்தோன்னா வாஷிங்டன் சுந்தர் வந்து எனக்கு தெரிஞ்சு ஸ்குவாடில் 11ல் ஆடுறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 5 மேட்ச் தான் இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்சு அதில் குல்தீப் யாதவ், அக்சர் பட்டேல், ரவீந்திர ஜடேஜாவை உடச்சிட்டு உள்ளே வருவாருன்றது எனக்கு நம்பிக்கை இல்லை. அடுத்து பார்த்தோன்னா ஹர்திக் பாண்டியா வந்து ஒரு 3rd சீமர் அந்த மாதிரி லெவலில் அவர் வந்து நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணிட்டுருக்காரு. பவுலிங்கும் நல்லா போடுறாரு, பேட்டிங்கும் வரும்போது ஒரு 10 பால்ல 25 ரன் அந்த மாதிரி நல்லாவே அடிக்கிறாரு. ஸோ அவரை பற்றி நம்ம கவலைப்பட தேவையில்ல. அவர் எப்போ ஒரு டியூவாக இருக்கும்போது அவர் வந்து நல்லாவே அடிப்பார். எப்போ நம்மளுக்கு ரன் தேவைப்படுதோ அப்போ நல்லாவே அடிச்சு கொடுப்பாரு, பவுலிங்கும் போட்டு கொடுப்பாரு. நம்ம எல்லாருக்குமே தெரியும். T20 வேர்ல்ட் கப்லேயும் லாஸ்ட் ஓவர் போட்டு சும்மா கலக்குன்னு கலக்குனாரு. அடுத்து பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருண் சக்கரவர்த்தி உள்ள ரீப்ளேஸ் ஆயிருக்காரு. வருண் சக்கரவர்த்தி எனக்கு தெரிஞ்சு மேட்ச்ல எப்போ ஆடுவாருன்னு எனக்கு தோணுதுன்னா, ஒரு வேளை ஸ்பின் டு வின்னா நாங்கள் போகிறோம் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு நினச்சா மட்டும்தான் அவர் உள்ளே வருவாருன்னு எனக்கு தோணுது. பட் மற்றபடி அவருக்கு உள்ளே வரத்துக்கு சான்ஸ் இல்லை. ஏன்னா அடுத்து பார்க்க போகிறோம், அவருக்கு சான்ஸ் இல்லைன்னு தான் எனக்கு தோணுது. பட் உள்ளே வந்தாருன்னா நல்லாயிருக்கும். விக்கெட்ஸ் எடுக்கிற டெக்னிக் இருக்குது அவர்கிட்ட, ரன்ஸ் கண்டெயின் பண்ண முடியுது, அது எல்லாமே பண்ண முடியுது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஹர்ஷ்தீப் சிங். ஃபாஸ்ட் பவுலர்ஸில் ஹர்ஷ்தீப் சிங் வந்து நல்லாவே ஸ்விங் பண்ணுவார். ஸ்டார்டிங் T20 வேர்ல்ட் கப்லேயும் நல்லா போட்டார். அவர் வந்து நல்லா அந்த பால் வந்து டேர்ன் ஆகும், அவருக்கு ஸ்விங் ஆகும். ஸோ அது வந்து நல்லாவே அவர் வந்து விக்கெட்ஸும் எடுப்பார். ஸ்டார்டிங்கில் அவர் வந்து பிரேக் த்ரூ கொடுப்பாரு. ஸோ அவரை பற்றி கவலைப்பட தேவையில்ல, விக்கெட்ஸ் வந்து விழும் கண்டிப்பாக. அவருக்கு வந்து கொஞ்சம் ரெஸ்ட் கொடுத்துட்டு சாம்பியன்ஸ் ட்ராஃபியில் ஃபுல் எஃபர்ட் போடுறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு தான் நான் நினைக்கிறேன். அடுத்து பார்த்தோம்னா ஹர்ஷித் ராணா பும்ராக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக வந்திருக்காரு. ஸோ ஹர்ஷித் ராணா பொறுத்த வரைக்கும் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அவர் வந்து ஃபஸ்ட்டு ஒரு 10 ஓவர் இல்லை நியூ பாலில் கொஞ்சம் அடி வாங்குறாரு. பட் ஓல்டு பாலில் ரொம்பவே நல்லா போடுறாரு, எஃபெக்டிவாக இருக்கார். அடுத்து முகமது ஷமி பொறுத்த வரைக்கும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து ஒரு 1 இயர் இன்ஜுரி கழித்து வர்றதுனால ஒரு பழைய ஷமியை பார்க்குற மாதிரி எனக்கு தெரியல. ஏன்னா ஐபிஎல் எல்லாமே பார்த்துருக்கோம், அதே மாதிரி 2023 வேர்ல்ட் கப்லேயும் பார்த்துருக்கோம். அந்த ஷமியை பார்க்குற மாதிரி இல்லை. பட் ஆனால் இவர் வந்து ஓரளவுக்கு ரன்ஸும் கொஞ்சம் அடி வாங்குறாரு, விக்கெட்ஸும் அவ்வளோவா விழ மாட்டேங்குது. பட் நம்ம எல்லாருக்கும் தேவை அவர் நல்ல ஃபார்முக்கு வந்தால் இந்தியா ஜெயிக்கும். ஸோ நம்ம எல்லாருமே அதை பற்றி நம்ம மைண்டில் நினச்சிப்போம். அவர் வந்து நல்லா அடிப்போம், நம்ம நம்புவோம். அடுத்து ரிஷப் பண்ட் இருக்காரு. ரிஷப் பண்ட் வந்து கேஎல் ராகுலுக்கு ஒரு சப்ஸ்டியூட்டாக தான் இருப்பார், பேக்கப்பாக. பட் ஆனால் எனக்கு தெரிஞ்சு அவர் ஆடுறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா கேஎல் ராகுல் இப்போ நான் சொன்ன மாதிரி ஒரு ஆங்கர் இன்னிங்ஸ் ஆடுறதுக்கு ஒரு பிளேயர் இருக்காரு. ஏன்னா மற்றவங்க எல்லாருமே அடிக்கும் போது இவர் நல்லாவே ஒரு ஆங்கர் இன்னிங்ஸ் ஆடுறாரு. ஸோ எனக்கு தெரிஞ்சு கேஎல் ராகுல் தான் ஆடுவாங்க. ஏன்னா 5 மேட்ச் தான் இருக்குது. ரிஷப் பந்த் வந்து ஜஸ்ட்டு ட்ராவலிங் பேக்கப்பாக தான் போவார் எனக்கு தெரிஞ்சு.
ஸோ எல்லாம் கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாச்சும் கமெண்ட்ஸ் இருந்தால் கீழே சொல்லுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மற்றபடி என்னோட ஒப்பீனியனில் உங்களுக்கு வேறுபாடு இருக்குது, இல்லை இவங்க இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும், இல்லை இவங்க இல்லாமல் இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும் அப்படின்றத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பும்ரா இல்லாதது எவ்வளோ பெரிய இழப்பாக இந்தியாவுக்கு இருக்குன்றதையும் கீழே கமெண்ட்ஸில் சொல்லிட்டு போங்க. ஜிகா சார் சொன்ன மாதிரி ஒரு 50% சான்ஸ் குறைஞ்சிருச்சுன்னு அவர் சொன்னார். ஸோ எனக்கு வந்து ஒரு 30% சான்ஸ் வந்து இல்லாத மாதிரி தெரியுது. மற்றபடி ஏன்னா பும்ரா வந்து அவ்வளோ பெரிய ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு சப்போர்ட் இந்தியன் டீமுக்கு. நம்ம பிஜிடிலையுமே பார்த்தோம், T20 வேர்ல்ட் கப்லேயும் பார்த்தோம். ஸோ எனக்கு தெரிஞ்சு ஒரு 30% நம்மளுக்கு வந்து ஒரு ட்ராபேக் தான் இருக்குது. ஸோ உங்கள் கருத்து என்ன அப்படின்றத கீழே கமெண்ட்ஸில் சொல்லிட்டு போங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.